இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. பழனி அந்த நில விவகாரம் வழக்கு வந்து சிபிசிஐடி கிட்ட போயிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்தது? முன்னாடியே சதி நடந்திருக்கா இல்லை தெரியாமல் நடந்துச்சு? உண்மையிலே சதி நடந்திருக்கு. ஆனால் இது அமைச்சர் லெவல்லாம் கிடையாது. அந்த பழனியில் போய் அவ்வளோண்டு இடம் வந்து 100 கோடிக்கலாம். இதை ஒரு பெரிய இது பண்ணுறதுக்காக 100 கோடி ஒன்று. ஜீரோ லேண்டுன்னு அறநிலைத்துறையுடைய அந்த டிஐஜி முத்துக்குமார் அவர் ஆட்சேபனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் ஏஐஜியாக போயிடுறாரு. போகும்போது நோட் போட்டு போகிறார், இது ஜீரோ லேண்டு, இதை விற்கலாம் கூடாது. ஏன்னா அது சதி நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது. ஒரு கவர்மெண்ட்டு க்ளீன் கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த துறை சார்ந்தவர்களும் ஒரு 3 துறை வருது. பத்திரப்பதிவு, அறநிலைத்துறை, ரெவன்யூ, இது 3 இது வரும்பொழுது 3 பேருமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மேலே பயங்கரமாக குறி வைக்கிறாங்க, ரமேஷ் மேலே. அது தப்பு, விற்கக்கூடாதுன்னு நம்பர் தர மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. நம்பர் கொடுக்குறது சார் பதிவாளர் வேலை. நம்பர் கொடுத்து அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் செட் பண்ணி வாங்குறீங்க, இங்கே இந்த சார் பதிவாளர்கள் தடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சார் பதிவாளர் கூட்டு பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இயங்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஃபுல்லாக டிஎம்கே தான் 90%. அவர்கள் பொதுமக்கள்கிட்ட இன்னும் அந்த லஞ்சம் மற்ற விஷயங்களில் பல இடங்களில் புகார்கள் வருது. அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அடுத்தபடி அந்த பழனி அந்த நில விவகாரம் வழக்கு வந்து சிபிசிஐடி கிட்ட போயிருக்கு. அந்த சார் பதிவாளர் அவங்க வீட்டில் கூட போயிட்டு ரைடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்தது? முன்னாடியே சதி நடந்திருக்கா இல்லை தெரியாமல் நடந்துச்சு? உண்மையிலே சதி நடந்திருக்கு. ஆனால் இது அமைச்சர் லெவல்லாம் கிடையாது. இது பழனி இன்னொன்று 100 கோடிலாம் கிடையாதுங்க, சும்மா உருட்டிகிட்டு இருக்கானுங்க. அந்த பழனியில் போய் அவ்வளோண்டு இடம் வந்து 100 கோடிக்கலாம். இதை ஒரு பெரிய இது பண்ணுறதுக்காக 100 கோடி ஒன்று. அது நான் ஒரு பதிவாளரை கேட்டேன். பதிவாளர்னா இந்த ரியல் எஸ்டேட் துறையிலே இருக்கிறவங்களை கேட்டேன். சிரிக்கிறாப்புல. அதெல்லாம் போய் 100 கோடி ஆகுதுங்க. எத்தனை கிரவுண்ட் அது? 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் போய் 100 கோடி போகுமா பழனியிலலாம்? அது பழனியில், கொடைக்கானல்ல இருக்குது. அப்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு மதிப்பை கூட்டி விடுறாங்கன்னு வச்சுங்க, பெருசாக காமிக்கிறாங்க. அது ஒரு 20 கோடி அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த பிரச்சனையை பெருசாகிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க. இந்த விவகாரம் ஜீரோ லேண்டுன்னு அறநிலைத்துறையுடைய அந்த டிஐஜி முத்துக்குமார் அவர் ஆட்சேபனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு வழக்கமாக வர்ற ட்ரான்ஸ்ஃபர் வருது, ப்ரமோஷன். அவர் ஏஐஜியாக போயிடுறாரு. போகும்போது நோட் போட்டு போகிறார், இது ஜீரோ லேண்டு, இதை விற்கலாம் கூடாது. ஏன்னா அது சதி நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது. அவர் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு போகிறார். இவர்களை எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த நிலத்தை விற்கிறதுக்கு இவர் ஏற்பாடு பண்ணதுனால இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துக்கிறாங்க, கொண்டு வராங்க. எப்படி? இது ஒன்று. இதை தனியாக வச்சு கான்ஸ்பிரசி, இது தனியாக வச்சிடலாம். அடுத்து அந்த இடத்த ஒரு டீமு ரெடி பண்ணி, அது அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம், அதை விற்கலான்னு அந்த பத்திரத்தை ரெடி பண்ணுது. இந்த பத்திரத்தை பதிவு பண்ணுற வேலை தான் பத்திரப்பதிவு வேலை. அதுக்கு பட்டா, சர்வே நம்பரு, மற்ற இதெல்லாம் கொடுக்குறதுலாம் யார்? இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஏன் அந்த துறையில் யாரையுமே கேட்கல? யார் பண்ணி கொடுத்தான்னு யாரையுமே கேட்கல? ஏன் அந்த சைடே போகல? இது கரெக்டான கேள்வியாக இருக்குது. ஆமாம். அப்போது இந்த விவகாரத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் மெயினான ஒரு இது. அதை கொண்டு போய் பத்திரப்பதிவு கொண்டு போவாங்க. அந்த பத்திரப்பதிவு போகும்போது தான் ஜீரோ லேண்ட் ஆச்சே, இதை நான் பண்ண மாட்டேன்னு 2 சார் பதிவாளர் மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதை பத்திரத்தை காமிச்சிக்கிட்டு பாருங்கள் பதிவு பண்ணி தர மாட்டேங்கிறான்னு கோர்ட்டை நம்ப வச்சு ஒரு ஆர்டர் வாங்குறாங்க, பதிவு பண்ணது சொல்லின்னு. இவங்க பார்க்குறாங்க இது என்றைக்கு இருந்தாலும் சிக்கல்ன்ட்டு லீவ் போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதில் கொடைக்கானல்லேருந்து ஆளை கொண்டு வந்து போட்டு பத்திரப்பதிவு பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட்டு க்ளீன் கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த துறை சார்ந்தவர்களும் ஒரு 3 துறை வருது. பத்திரப்பதிவு, அறநிலைத்துறை, ரெவன்யூ, இது 3 இது வரும்பொழுது 3 பேருமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மேலே பயங்கரமாக குறி வைக்கிறாங்க, ரமேஷ் மேலே. அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. உடனடியாக அந்த ஜஸ்டின் பிரபாகரனை கைது பண்ண சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவர் போய் முன்ஜாமீன் கேட்குறாரு. அவர் எப்படி கேட்குறாரு? என் மேலே தப்பு இல்லை, அந்த 2 சார் பதிவாளர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல, என் மேலே மட்டும் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஏண்டா அது தப்பு, விற்கக்கூடாதுன்னு நம்பர் தர மாட்டேன்ட்டு போயிட்டாங்க. நம்பர் கொடுக்குறது சார் பதிவாளர் வேலை. நம்பர் கொடுத்து அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்.
பத்திரப்பதிவு பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க. பத்திரப்பதிவுக்கு ரெஜிஸ்ட்ரார் தான் மெயின் பொறுப்பு. அதுக்கு மேலே இருக்கவங்க கூட பெரும்பாலும் தெரியாது. இல்லை போலி டாக்குமெண்ட்டு வேறு ஏதாவது பிரச்சனைனா தான் அது ஐஜி வரைக்கும் போகுன்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாம் செட் பண்ணி வாங்குறீங்க. இங்கே இந்த சார் பதிவாளர்கள் தடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சார் பதிவாளர் கூட்டு வந்து பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு சக்தி பின்னாடி இயங்குது. அப்போ இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கு சாட்சி வந்து திமுக வட்ட செயலாளர். இவ்வளோ வேலையும் நடக்குதுன்னா இவர் க்ளீன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க எதாவது பண்ணுவாங்களா? அந்த சரி மாதிரி சார், இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து அறநிலைத்துறைக்கும் பத்திரப்பதிவுக்குமே ஒரே செயலாளர் தான் இருக்காரு, குமரகுருபரன் இருக்காரு. இவருக்கு தெரியாமல் இது எப்படி சார் நடக்கும்? அது விசாரணையில் தெரியும். அதான் சொல்ல வரேன். பத்திரப்பதிவு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஏன் வரல இதுலன்னு கேட்குறேன். அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேயே போவாதா போலீஸு? போட்டோம். போகும்போது எந்த சக்தின்னு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு இவங்க ரெவன்யூவில் யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னு வரோம்ல. அதுக்கு பின்னாடி அப்போ செங்கோட்டையனும் இதில் வராரா சார்? அப்போ இல்லைங்க, அமைச்சர் லெவலில் அது எதுவுமே போகல. எதுவுமே கிடையாது. ரைட் சார். உண்மையிலே இது வரைக்கும் சார் இந்த 2 மாதம் ஆட்சியில் சொல்கிறேன், அதிகாரிகளோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு? நான் ஒரு 3 நாள் முன்னாடி கூட பேசியிருந்தேன். உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஃபுல்லாக டிஎம்கே தான் 90%. அவர்கள் பொதுமக்கள்கிட்ட இன்னும் அந்த லஞ்சம் மற்ற விஷயங்களில் பல இடங்களில் புகார்கள் வருது. இதுக்கு அதிகாரிகளும் உடந்த உள்ளாட்சிகளில் இதே மாதிரி தான் எல்லா துறைகள்லையும் அதிகாரிகள் எப்படி இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒன்று சரி பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க, இதில் இப்படி போனால் தான் சரி பண்ண முடியும்னு அவன் சொல்லவே மாட்டான். நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கவே இல்லையா சார், நீங்களாக தெரிஞ்சுட்டு கேட்குற வரைக்கும் இல்லை இதை இப்படி போய் பண்ணலான்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அதிகாரிகள் காலவாரி விட்டுற வேலைலாம் பண்ணுவாங்க. அப்போது இன்னும் இவங்க 10 பேர் அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகளா? வேறு யாருமே அதிகாரிகளே இல்லையா? ரீஷாஃபிள் பண்ணுங்கள். ஏன் அவங்களே வச்சுருக்கீங்க? ஒரு அருணை தூக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடுறீங்க. அருண் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கமிஷனராக இருக்கப்போ உங்களுக்கு தொல்லை கொடுத்தாருன்னு அதை நேரடியாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து உங்ககிட்டயே செல்வாக்குள்ள இதுக்கு வாங்க முடியுது? அப்படி வாங்கினதுனால ஏவாவேலு லுக் அவுட் நோட்டீஸ் மீறி வராமல் சம்மனுக்கு ஆஜராமல் இருந்தால் அரெஸ்ட் ஆவார் அப்படின்னு. இல்லை சிங்கப்பூர் போனதெல்லாம் மேட்ரு இல்லை, அது ஒன்று. எப்படி போனாருன்றது ஒன்று. ஏன்னா நீங்கள் ரெய்டு விடும்போதே எடுத்துருக்கலாம் அவர் போகிறதெல்லாம். சரி, ஏன்னா அவர் தான் சொல்கிறார் நான் முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு. சரி, அது அப்போவே வந்து டக்குன்னு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு நீங்கள் எங்களை ஒத்துழைக்கணும்னு கொண்டு வந்துடலாம். அதில் மிஸ்ஸிங்கு. அடுத்து லுக் அவுட் நோட்டீஸு. அவருக்கு அது தகவல் தெரிஞ்சு லுக் அவுட் நோட்டீஸ் எதிராக கோர்ட்டில் இது வாங்குறாரு, ஸ்டே வாங்குறாரு. ஸ்டே வாங்கும்போது சம்மன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டேட்டு கழித்து வர மாதிரி இருக்குது. அவர் மொல்லமாக வரலாம், நம்ம தான் லுக் அவுட் நோட்டீஸ் ஸ்டே வாங்கிட்டோமேனு. ஆனால் சம்மனுக்கு ஆஜராகலாம் அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இவங்க தயாராகும் போது அந்த தகவல் அவர் போயிடுது. ஏன் அந்த நடவடிக்கை ஏன் கவர்மெண்ட் சைட்லேருந்து சரியா ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கல? அதான் நடவடிக்கை அவருக்கு வரப்போகிற நடவடிக்கை அவருக்கு தெரிஞ்சிச்சுல. அதனால் முன்கூட்டியே வந்து சம்மனுக்கு ஆஜராகிறார். இதுதான் இவர்களுக்கு கோபம் வருது. எங்கே தப்பு நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது தப்புக்குரியவரை மாற்றுறாங்க. இப்போ திடீர்னு அவர் வீட்டில் ரைடுன்னாங்களே, அதெல்லாம் ஃபேக் நியூஸா சார்? இப்போ யார் வீட்டில்? இவர் அருண் வீட்டில். அது ஃபேக்கு, பக்கா ஃபேக்கு. அவர் வீட்டுக்குள்ள அந்த இதில் காம்ப்ளெக்ஸில் குடியிருக்கிற ஒரு வட இந்திய பக்கத்து ஃப்ளாட்டில். ஆமாம், வட இந்தியர் ஒருத்தர், அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதோ அதில் நடக்குது ரைடு. நம்ம ஊரில் தான் கொளுத்தி போட்டுருவாங்கள்ல மீடியாஸு, லோடியாஸு எல்லாம் இருக்காங்க. ஓகே சார், இந்த பாஸ்போர்ட் விஷயம்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் அமைச்சர் ராஜ்மோகனும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வெளியே போயிருந்தாங்க. அப்போ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதுலேயும் அதான் சொல்ல வரேன். அதான் கேட்குறேன். இதுலேயும் அதான் சொல்ல வரேன். அந்த துறை அதிகாரிகள் தான் இவர்களுக்கு சொல்லித்தரணும். செத்தாதானுங்க சுடுகாடு தெரியும். நீ பல தடவை சுடுகாடு போயிருப்ப. இப்போ சுடுகாட்டுக்கு போகும்போது பாடி எப்படி திருப்பி வை, முதல்ல அந்த ஹரிச்சந்திரன் கோயிலில் நின்றுட்டு போகும்போது பாடி எப்படி வை, தலை எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், அங்கே போயிட்டு இங்கே இப்படி வை, 3 தடவை இது பண்ணு, அப்புறம் இது கரெக்டாக இங்கே இருக்கணும், அப்புறம் பாடி இப்படியா இருக்கணும், அப்புறம் இப்படி பண்ணணும். அப்படி இதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிறோம் நான் செய்வான். அது ஒரு குரூப் உட்காந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லும். கரெக்டா? இப்படி போ, சட்டி எங்கே வை, நில்லு, டக் போ, சுற்று, மறுபடி நில்லு, அப்புறம் போட்டு திரும்பி பார்க்காம போ. அப்படி செத்தவனுக்கு தான் சுடுகாடு தெரியும். தடவை செத்தவனுக்கு எப்படி தெரியும்? அப்போது அமைச்சர்களுக்கு அதிகாரிகள் தான் சொல்லணும், சார் உங்கள் பாஸ்போர்ட்டில் போக முடியாது, தப்பாகிடும், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி போகணுன்னு. ஆனால் 2 பேர் போன நோக்கமும் நல்ல நோக்கம். அவர் உலக தமிழ் மாநாடு விஷயமாக போகிறார். நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், தமிழ்னு பேசின திமுக இது வரைக்கும் ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்தலை. என்ன சார் சொல்றீங்க? அப்போ கோயம்புத்தூர்ல நடத்தினது செம்மொழி மாநாடு. அப்போ ஒரு 67 அப்போ நடத்தினது அது அண்ணா. அப்போ எல்லாமே ஃப்ராடு தானே பண்ணிக்கிறீங்களா சார்? வேற என்ன? ஆனால் மலையாளின்னு சொன்ன எம்ஜிஆர் 82 நடத்தியிருக்காரு.
கன்னடத்து பைங்கிலின் கன்னடத்து இதுன்னு சொன்ன ஜெயலலிதா 95ல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏன் பண்ணலன்னா அதை பற்றி மனக்கடல. ரெண்டாவது இவர் உலகத்தமிழ் அந்த டீமுக்கிட்ட இவர் டாமினேஷன்லாம் பண்ணி அவங்க இவங்களை சேர்க்கறதே கிடையாது. அதனால தான் இவராக இன்னொரு டீமை ரெடி பண்ணி செம்மொழியான தமிழ் மொழியா அப்படின்னு ஊட்டின்னு போய் இது பண்ணார். அதே மாதிரி உலகத்தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சது மலையாளி எம்ஜிஆர் தஞ்சாவூரில். அதுக்கு வேண்டிய அந்த இருக்கை கூட சரி பண்ண அந்த இருக்கைனா தமிழ் இருக்கைன்னு அந்த இது பண்ணுவாங்கள்ல, எந்த வசதியும் இவங்க பண்ணி தரல. ரெண்டாவது அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கும் எதுவும் பண்ணி தரல இது வரைக்கும். இந்த மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு பண்ணதெல்லாம் மற்றவர்கள் அதிமுகவினர். இவர்கள் உட்காந்து கதை பேசிக்கிட்டு தமிழுக்கு நாங்கள் தான் பண்ணோன்னு. இவர் தான் ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு பெரியாருக்கு படம்லாம் தப்பு. அது தெரியாதா? அது இந்த இவங்க மலைவாழ் மக்கள் இதில் ஆப்பிரிக்காவில் ஸ்டாலின் உம்மா உம்மா அடுத்தது இந்த சாட்டை போயிட்டாப்புல சாட்டை உம்மான்ட்டு துடுகுத்தான் யாருக்கு கரப்பாம்பூச்சி உம்மா நல்லா பண்ற உம்மா அப்படி. ஆமா தேவராஜ் போய் துட்டு குத்தாருன்னா தேவராஜ் படத்தை காமிச்சிட்டு உம்மான்னுவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா உருட்டுனாங்க? மலைவாழ் மக்களுக்காக நம்ம அரசு திராவிட மாடல் அரசு செய்வதை பார்த்து ஆப்பிரிக்காவில் உள்ள மலைவாழ் மக்களே கொண்டாடுகிறாரு. ஏண்டா அதெல்லாம் அந்த காலம் உருட்டுனதை நம்புனதெல்லாம் இப்போ அடுத்த செகண்டு தோண்டி எடுத்துருவாங்க என்ன நடக்குது எது நடக்குது. 2 கிரிக்கெட் கப் வாங்கி கொடுத்துட்டு போலையா ஒருத்தன் இந்த மாதிரி சிறப்பா பண்ணாங்க. அவனை ஏதாவது பண்ணாங்களா? இல்ல. ஏன் ஒரு செட்டிங் இவங்களே செட்டிங் பண்ணி தான் கூட்டு வந்தாங்க. செட்டிங்லாம் கிடையாது. அந்த கதை வெளியே வந்துடுறதுனால சரி போடா போய் தொலை போடா அப்படின்னு. அது நம்ம இவரு ராஜகண்ணப்பன் கூட்டு வந்தது. ரைட் சார். இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தில் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு அழகிரி அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும், அதனால தான் 2 பேரும் ஒன்றா பரப்புரை பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் இப்போ உடைக்கணும்? காங்கிரஸ்காரர்கள் ஏன் சரி எல்லா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஏன் அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க, சார் உனக்கு சக்கை எங்களுக்கான்னாரு கேஎஸ் அழகிரி. எங்களை நல்லா நீ அனுபவிச்சுக்கிற, நாங்கள் வெளியில் நிற்கணுமா அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ராஜேஷ்குமார் இன்றைக்கி அமைச்சராக இருக்கார், அவர்லாம் அன்றைக்கி ஆரம்பித்து பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு துணையாக இவர் பேட்டி கொடுத்தார் கேஎஸ் அழகிரி. அன்றைக்கே முட்டிக்கிட்டு இருந்தது. இவர்கள் பண்ண அந்த இது எல்லாமே ராகுல் காந்திக்கு தெரியும். இவர் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு அங்கே ஒரு இது பண்ணுறது எல்லாமே தெரியும். ரெண்டாவது தாவேகா கூட கூட்டணி போகணுன்னு முதலே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டுலாம் போல. காங்கிரஸ் முதல்ல இவர்களை காங்கிரஸை கருவறுக்கிறாங்கன்னொன்னே சரி விஜய்க்கு நம்ம ஆதரவு கொடுப்போம், விஜய் கூட கூட்டணி வைப்போம்னு காங்கிரஸ் முடிவெடுக்குது. காங்கிரஸ் முடிவெடுத்தோன்னே அங்கே பேசியே முடிக்கிறாங்க. அப்படி பேசியிருந்தால் ஒரு 60 சீட்டு கிடச்சிருக்கும் காங்கிரஸ். இன்றைக்கி ஒரு 50 எம்எல்ஏ இருப்பாங்க, 10 அமைச்சராக இருப்பாங்க. இவங்க தனிப்பெரும்பான்மை வந்திருப்பாங்க. அதை கெடுத்து இந்த கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை அத்தை பையன் அம்மா அப்பாட்ட பேசி இழுத்துட்டு கட்டாயத்தாலி பண்ணிக்குவான். அந்த பொண்ணு வேண்டா வெறுப்பாக தலையை கொடுக்கும். அந்த மாதிரி பழைய காலத்தில் நடக்கும். அந்த மாதிரி தான் காங்கிரஸை அவங்க அப்பா அம்மா யார் சோனியா காந்தி கார்கே உடைய இதை பண்ணி இங்கே இருக்கிற இவங்க சித்தப்பா சிதம்பரத்தை அனுப்பிச்சு பேசி வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணாங்க. அதில் வில்லை யாருன்னா செல்வ பெருந்தக அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணி தரேன்னு அவர் இந்த வெறுப்பு தான் ராகுலுக்கு வந்துச்சு. அதை தான் அவர் சொல்கிறாரு. பட் இந்த வேலையை பண்ணுற இருன்னு அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் கம்முன்னு போயிட்டார். பிரச்சாரத்துக்கு வரும்போது பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ எவ்வளோ கெஞ்சிருக்காங்க. பக்கத்தில் தான் நடந்துருக்கு. ஏர்போர்ட்டில் பார்த்து கை கொடுக்குற மாதிரி எடுத்துக்கலாம், ரீல்ஸ் போட்டுருவோம் நாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாதுட்டாப்புல. அதுக்கப்புறம் சென்னை இது தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ பிரச்சாரம் எங்கள் இதில் பண்ணிட்டு போகிறேன்னு திருத்திருக்கூட்டியே வேறு 2-3 இது பண்ணிட்டு அப்படி போயிட்டார். இந்த சைடே அவங்களை கண்டுக்கல. அதனுடைய விளைவு தான் இது. இன்னொன்று காங்கிரஸில் பாதி காங்கிரஸ் தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டாங்க மொத்தமாகவே. அதே பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்லாம் தாவேகாக்கு தான் ஓட்டு. இல்லை இவங்க இப்போ காங்கிரஸ் இப்போ கும்பிடுறாங்க. ஓகே, வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி கட்சியான விசிகாவே அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த சைடு இருக்கிறாரோ அங்கே பொங்குவார். வாழை பயங்கரமாக சொல்லிட்டுவார். கட்டப்பா மாதிரி அவர். அதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின்னார். அதுக்கப்புறம் என்னை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னாரு. உங்களை தான் அப்படி பண்ணாங்கல்ல, அப்புறம் எப்படி இந்தியாவிலே சிறந்த ஊழல் மற்றெல்லாம் அன்றைக்கே பேசலாம் கூட்டணி தர்மம். சரி கூட்டணி தர்மம்னா அமைதியாக இருந்து கூட போகலாம். இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் அப்படி பேசுவீங்க. அதை கேட்டால் அவர் கோபம் வருது. இப்போ இங்கே அதே பாணியை இங்கே கையாளுறாரு. நீங்கள் ஆட்சியை கவிழ்க்க நினைத்தால் முதல் ஆளாக தெருவில் நின்று நான் குரல் கொடுப்பேன். கலிங்கத்து பரணியை பார்க்கலாம், ஆச்சா பூச்சா போர் சுத்துவேன். ஆமாம். அதனால் அந்த விஜய்கிட்ட கூட சொல்லியிருப்பாரு, தம்பி அன்னைக்கு உனக்கு யாரோ வால்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், அந்த வால் கொண்டு வந்து நான் வச்சுட்டு நிற்கிறேன், எனக்கு சுற்றுறது உங்களுக்கே நான் தளபதியாக நிற்கிறேன். ஆமாம், தளபதிக்கே தளபதி ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ புஷியானது என்ன பண்ணுவார்? அவர் தளபதிக்கு இது ரைட் ஹேண்ட். அவர்
இல்லாட்டி நான் ராஜகுரு வந்துக்கிறேன் தம்பின்னுவார். ஓகே சார். இதுக்கப்புறமாச்சும் திருமாவளவன் அவர்களோட அந்த குழப்பமான நிலை கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்பவுமே தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி அப்படியே ஒட்டின்னு தான் இருப்பார். அவருக்கு என்ன பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அட்டென்ஷன் சீக்கிங். நம்மளை பற்றி டெய்லி எல்லாரும் பேசணும்னு. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது. இப்போ கேட்டால் தமிழ் தேசிய மாநாடாம் இருக்கு. அப்போ என்னம்மா பண்ணுறாரு, நம்மள்ட்ட இருக்கிறத விஜய் ஓட்டு போயிட்டாப்புல, சீமான்ட்ட இருக்கிறத நம்ம ஓட்டிக்குவோன்னு பார்க்குறாரு. எப்படி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அங்கேருந்து வருவாங்களா? நானும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறேன், எங்கள் கட்சிக்கு வாங்க. என்னைக்கு பேசிக்கிறீங்க தமிழ் தேசியம்? ஃபோட்டோவில் மட்டும்தான் பிரபாகரன் அவருடைய புகைப்படம் இருக்கும். பார்த்து அந்த பேர்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்து. ஃபோட்டோவில் மட்டும்தான் அவருடைய புகைப்படம் இருக்கும். தமிழ் தேசியம்லாம் இருக்கும். மற்ற இடங்கள்லாம் தமிழ் தேசியம் காண போயிடும். அதனால் திராவிடம் தமிழ் தேசியம் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வரையறை வச்சு தான் பேச முடியும். இவர் இப்போ திடீர்னு தமிழ் தேசியம்னு போய் விட்டுட்டு நாங்கள் பேசுவது தான் உண்மையான தமிழ் தேசியன்றார். அப்புறம் அங்கேருந்து விலகுனா என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்கன்றார். அதனால் உங்கள் கூட இருக்கிறவன நேற்றும் பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கின்னு அவரை போட்டு இடிச்சு தள்ளிக்கின்னு அந்த வேலை தான் பண்ணுறாங்க. அவர் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எங்க நமக்கு திரும்ப எம்பி கிடைக்காம போயிருமோன்ற பயத்துல இப்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவருக்கு இந்த பயம்லாம் வந்துச்சுன்னா கண்டம். அவர் இப்போ ஒழுங்கா விஜய் கூட அப்படியே டிராவல் பண்ணார். ஒழுங்கா டிராவல் பண்ணாலே அவர் நம்பிக்கை வந்துருமே சார். அவருக்கு என்னன்னா 1 இயர் சாங் செட் ஆயிட்டாரு. அது வேற குழப்பம். இன்னொன்று குழப்பமா பொறாமையா? ரெண்டும் தான், ஜெலசி தான். அதே மாதிரி அந்த சைடில் ஒரு 7 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு மரியாதை இருக்காதுன்னு நினைக்கிறாரு. அப்போ மரியாதை இல்லைன்னா இங்கே பார்க்கச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது? சரி இங்கேயே ஒரு துண்டை போட்டு வைப்போம். ஸ்டாலின் தான் எங்கள் தலைவர். இவ்வளோ பொறாமையா இருந்தா நீங்க தைரியமா காட்டுமன்னா கோயில் நின்றுக்கணும்ல. நாங்கள் இப்படி நினச்சோம்மா நடக்கணும். இன்னொன்று அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்காக தான் அவர் நிற்கலையாம். அதுதான் சொன்னார். இது இவர் இது தொகுதியில நின்று அங்க ஜெயிச்சிருவாரு இவரு. அவர் ஸ்டாலின் சொன்னாராம் அகில இந்திய லெவலில் பாஜகவை வீழ்த்தணும், அதனால் நீங்கள் நிற்காதீங்கன்ட்டாராம். ஏன்னா அங்கே டெல்லியில் போயிருந்து மொத்த ஆளா. அதனால் ஆமாம். என்ன சார் இது உருட்டு, நான் மாதிரி உருட்டா இருக்கு சார். ஜனநாயகன் படம் இப்போ 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுல. இந்த படம் அதாவது வரக்கூடிய இடைத்தேர்தல்லையோ விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கோ எந்த வகையாக பயன்படுமா சார்? இதுக்கப்புறம் அவங்க ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், அவ்வளோதான். வேற என்ன இருக்க போகுது? படத்தை பார்த்து ஓட்டு போகிறது எம்ஜிஆர் படமா அது? கொள்கை அது இதுன்னு அவர் வழக்கமாக வர மாதிரி தான் அப்படி தான் இருப்பார் சார். அப்போ இந்த திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆச்சுல்ல ஆன்லைனில், அது ஏதோ ஒரு வகையில் இம்பாக்ட் ஏற்படுத்து சார் இந்த எலெக்ஷனில். ஏங்க 2 கட்சியை பிடிக்கலங்க ஜனங்களுக்கு. இன்னொன்று இவர் பிரச்சாரம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கடைசியாக பேசினார்ல, இது எல்லாம் தான் ரீச். ஜனங்களுக்கு வெறுப்பு திமுக மேலே. அந்த வெறுப்பு இவர் வேணால் அதிமுக போடலான்றது மனசு வரல. இவருக்கு இந்த தடவை போடுவோம் அப்படின்றது வந்துச்சு. படத்துக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. படம் தான் அவர் 50 வருஷமா அவர் நடிச்சு அந்த தான் வர்றாரு. 30 வருஷமா. ஆமாம். அந்த இதுதான் படம் வந்து அதுதான் ரீச்சு. அது ஒரு படம் வந்தால் மாற்ற போகுது. அப்படி மாத்திர அளவு என்னல்ல நாகையாவா அவர் பேர்னா என்டி ராமராவ். என்டி ராமராவ் ஜூனியர் என்டிஆர். இல்லை பாலையா. பாலையா படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க, அதை வச்சா மாற்றம். சேம் சார், அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. பாப்போம், நம்ம ஜனநாயகன் 23ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் சார். முன்னெல்லாம் பார்க்கல நீங்க? நான் பார்க்கல. சரி சரி நம்பி சார். என்ன இதை கோத்துக்கிட்டு விட்டுறாதீங்க. நான் எதுவும் பார்க்கல. இல்லை நான் பார்க்க கூடாதுன்ற முடிவில் இருந்தேன். எனக்கு லிங்க்லாம் அனுப்பிச்சப்ப கூட நான் பார்க்க மாட்டேன்ற முடிவில் இருந்தேன். சும்மாவே ஒரு படம் பார்க்க மாட்டேன், நமக்கு ஒத்து வராது. ஏன்னா யதார்த்தத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதனால அதுவும் ஒரு காரணம் பார்க்காது. ரைட் சார். பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.